கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய நடு பகுதியில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய். பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணுறாராம், மனுஷனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயை உண்டாக்குகிறாராம். அதாவது ஒரு மொழிபெயர்ப்பில் இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மனுஷனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய் ஒலிவ எண்ணெய். அந்த ஒலிவ பழங்களை கர்த்தர் உண்டாக்குகிறார். அதிலிருந்து எடுக்கப்படுகிற ஒலிவ எண்ணெய் மனுஷனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உண்மைதானங்க. ஒலிவ எண்ணெய் நம்ம இன்னைக்கு கூட அது நம்ம வாங்கி பயன்படுத்துறோம். அது கொஞ்சம் காஸ்ட்லினா கூட அது முகத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறது உண்டு இல்லைங்களா? அது நமக்கு அந்த ஷைனிங்கை கொடுக்கும், க்ளோ கொடுக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த காலை வேளையில் இந்த ஒலிவ எண்ணெயை காட்டிலும் இன்னொரு விஷயம் உங்கள் முகத்தை பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உங்களோட கூட பேச விரும்புகிறாருங்க. அதுதான் கர்த்தருடைய சமூகம், அதுதான் காட்ஸ் ப்ரெசன்ஸ். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் காத்திருக்கிறீங்க பாருங்க. அது இந்த ஒலிவ எண்ணெய் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறதை காட்டிலும் அதிகமாக உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்ய வல்லது. சங்கீதம் 34:5 இவ்வாறாக சொல்லுகிறது பாருங்களேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி. பாருங்க, யாரெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தாங்களோ, யாரெல்லாம் அவருடைய சமூகத்தை தேடினார்களோ, அவங்க முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்ததான், அவங்களுக்கு வெட்கம் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது அங்க எப்படி வந்திருக்கு அந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னா, அவங்களுக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து வந்ததுனால அவங்க அசிங்கப்படாமல் அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லி அங்கே அந்த மீனிங் உள்ள அடங்கியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக டென்ஷன் இல்லாமல் அழகாக நம்ம லைஃப்பை நடத்திட்டு போனோம். நம்மளை பார்க்கும் பொழுதே நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறத மற்றவங்க ஃபீல் பண்ணணும். நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகிறத, ஷைன் ஆகிறத மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? முல்தானி மெட்டிக்கோ ஏதாவது ஃபேஸ் பேக்குக்கோ போகக்கூடாது. நம்ம தேவ சமூகத்துக்கு போகணும். அந்த தேவ சமூகம் தான் நம்மளை அந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாகவும் டென்ஷன் இல்லாத ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய காரியங்களெல்லாம் ஈஸியாக செய்து முடிக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம். பாருங்களேன், நீங்கள் யாத்திராகமம் 34 அதின் 30, 31 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்க ஒரு காரியத்தை பார்க்குறாங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். பாருங்க, மோசேயின் முகம் தேவ சமூகத்தில் அந்த 40 நாள் இருந்துட்டு வந்ததும் ஒரு பிரகாசத்திற்குள்ள கடந்து போயிருக்கு. அந்த பிரகாசத்தை ஆரோனும் கூட இருக்கிற ஜனங்களும் பார்த்து பயந்தார்களாம். அதாவது அந்த பிரகாசம் ஒரு விதமான பயத்தையும் சேர்த்து கொடுக்குது. மோசையை எதிர்க்க கூடாதபடி, மோசே கிட்ட எதிர்த்து கூட பேசக்கூடாதபடி ஒரு விதமான பயமும் கூட சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி 4 பேர் நம்மளை மதிக்கணும் அப்படின்னாலும், 4 பேர் நம்மளை பார்க்கும்பொழுது நம்ம முகம் அவங்க முன்னாடி பிரகாசித்திருக்கணும் அப்படின்னாலும், அவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு நமக்கு கொஞ்சம் இணைந்து போகணும் அப்படின்னாலும், நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அவருடைய அந்த பிரகாசத்தின் ஒளி, அந்த சமூகத்தின் ஒளி நம்ம மேலே படணும். அவருடைய அந்த வசனம் தான் அந்த லைட்டு. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து அப்படின்னு சொல்லி. ஸோ அவருடைய வேர்ட் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த வார்த்தையின் ஒளி நம்ம மேலே பிரகாசிக்க நம்ம விட்டு கொடுக்கணும். அப்போது நம்மளை பார்க்குறவங்க நமக்குள்ளே அந்த ஒளியை பார்ப்பாங்க, அந்த வெளிச்சத்தை பார்ப்பாங்க, நம்ம தெளிவாக இருக்கிறத பார்ப்பாங்க. ஸோ நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க செய்வாங்க, நம்மளை அவங்க அங்கீகரிப்பாங்க. அப்போ தான் நம்ம லைஃப் நமக்கு ஏதோ கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியும் பாருங்களேன். ஸோ இந்த காலை வேளையில் உங்களுக்கு வருகிற ஆலோசனை என்னென்னா, அடிக்கடி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் போய் தேவ சமூகத்தில் உட்காரவும், வேதத்தை வாசிக்கவும், அதை தியானிக்கவும், அதன்படி செய்யவும் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்வோமானா வருகிற நாட்களில் நம்ம ஃபேஸ் ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறத, நம்ம லைஃப் ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறத மற்றவங்க பார்ப்பாங்க. இதுதான்
பெஸ்ட் ஃபேஷியல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு செய்து கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி, நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உங்கள் சமூகத்தில் காத்திருப்பது எங்களை ரொம்ப பிரகாசிக்க பண்ணும். நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. இன்றைக்கி உங்கள் சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாருக்கும் அப்படி உங்கள் சமூகத்தில் காத்திருந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரகாசம் அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் bless you.